ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீலாம் ப்ளூ கலர் சாரியில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு அம்பர்லா ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆஃப் சர்க்கிள் தான் வந்து போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரியில் இது நான் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கலை. நான் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால பிட்டாக தான் வந்து எடுத்திருந்தேன். கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாம்பாம் இது வச்சும், நெக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமே நெக்லேயும் வந்து ஒரு 4-5 அந்த மாதிரி வந்து பாம்பாம் வைக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே சரி நெக்குக்கு வைக்கிறோம் அப்படின்ட்டு கைக்கும் வந்து கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கைக்கு வந்து கஸ்டமர் கேட்கல. ஆனால் வந்து நெக் டிசைன் வந்து கஸ்டமர் சென்ட் பண்ணி இந்த மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறனால இந்த தர்மாக்கோல் பால்ஸு அது வந்து சிங்கிளாக போடுறப்ப அது அப்படியே வந்து உள்ளார இருக்கிற கலர்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது. ஒயிட்டில் போட்டோம் அப்படின்னாலுமே வந்து நமக்கு அந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம போடுற அந்த ஃபோல்டு பண்ணுற கிளாத்தை ஒரு டபுள் பீசஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சேம் கலரில் இருக்கிற மாதிரியே வந்து தெரியும். அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது, உள்ளே இருக்கிற கலர் வந்து அப்படியே தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து சேம் கலரில் ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா சேம் கலரில் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிந்தட்டிக்கு பூனம் சாரீ இந்த மாதிரி சாரீஸ்ல எல்லாம் நம்ம வந்து அம்பர்லா ஃப்ராக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃப்ராகுன்னு ஸ்டிச் பண்ணுறப்ப அளவு போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங்கில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நானும் அதே மாதிரி வந்து லைனிங்கில் மெஷர்மெண்ட்டு கைக்கு, பேக் நெக்குக்கு, ஃப்ரண்ட் நெக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அப்புறமே தான் வந்து ஃப்ராகுக்கு போடுறப்ப மட்டும் கீழே ஆஃப் சர்க்கிள் போடும்போது மட்டும் அதை வந்து அப்படியே சாரியில் மெயின் கிளாத்தில் வந்து போட்டாச்சு. ஃபுல் சர்க்கிள் போட்டால் கூட நமக்கு வந்து எதுவுமே ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்காது. ஆனால் வந்து ஆஃப் சர்க்கிள் போடுறப்ப நமக்கு அதில் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்குது அந்த பாதி கிராஸில். இப்போ கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பீஸ் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ அதை அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி பேக்கில் திருப்பி விட்டுறலாம். இந்த தர்மாக்கோல் பால்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் நம்ம வந்து இந்த ஃபுட்டு வந்து மாற்ற தேவையில்லை. நம்ம இந்த டபுள் ஃபுட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கான ரேட் வந்து எவ்வளோ வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சுடிதார் செட்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ராகு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா 400 ருபீஸ் வந்து வாங்கிக்கிறேன். இதுவே அம்பர்லா ஃப்ராக் அந்த மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து பிரின்சஸ் கட் மாடல் தான் வந்து முன்னாடி போடுறது. கஸ்டமர் ஒருவேளை அது விரும்பலை அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இது பண்ணிக்கிறது. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணினதுக்கு அப்புறமே இதோட பாட்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து கீழே ஆஃப் சர்க்கிள் போட்டு நான் எடுத்துருக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜாயின் போடுற மாதிரி இருக்குது, அதையும் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு லைனிங் கொடுத்துட்டு கீழே பாட்டம் அடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஃபர்ஸ்ட் நமக்கு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு நம்மளோட அளவு எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கீழே இடுப்பில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு சைடு கையிலேருந்து கீழே இடுப்பு வரையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கீழே இடுப்புலேருந்து நம்ம வந்து அப்படியே மேலே கொண்டு கை வரையும் கொண்டு வர மாதிரி இருக்கும். பாருங்கள், இதிலே பாருங்கள் நான் வந்து இது வந்து பிரின்சஸ் கட் மாடல் தான் போட்டிருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி எப்பயுமே வந்து கட் எடுக்கிற மாதிரி வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இங்கேருந்து மேலேருந்து ஒரு ஜாயிண்ட் வந்து டாட் பிடிச்சு நான் இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், அப்படியே வந்து பிடிச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் வந்து கஸ்டமருக்கு பிடிக்கல, ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதை வந்து பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்ச டாட்டை பிரிச்சிட்டோம் அப்படின்னா வெறும் டாட் மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே பாதி தைச்சதுக்கு அப்புறமேலு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாரீ கிளாத் ரெண்டையும் வந்து தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது லைனிங் கிளாத் ரெண்டையும் வந்து தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடித்தோடனே கையோடு வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துறது. ஏன்னா அப்போ தான் நமக்கு சிரமம் இல்லாமலும் பார்க்குறக்கு ஒரு நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கீழே பாட்டம் வந்து நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். அது தைக்கும்போது அப்படியே ஃபுல் சர்க்கிளும் தைக்கிறப்ப நமக்கு அது வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பாதி பாதியாக தைச்சிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி சைட் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதாக இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கொஞ்சமாக ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். கம்பல்சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் லைனிங் வந்து மூட்டிடலாம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் பேக்
எனக்கு நாட் வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு கீழே இடுப்புக்கு மட்டும் கட்டுறதுக்கு நாட் வச்சு கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. அதனால வந்து இடுப்புக்கு மட்டும் கட்டுறதுக்கு நான் நாட் வச்சுட்டு பேக் டாட் வந்து வேணான்னு சொன்னதுனால நான் விட்டுட்டேன். இதுக்கடுத்து நம்ம லைனிங்கை மட்டும் தனியாக வந்து மூட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உள்ளார ஒரு 4 தையல் வந்து போட்டிருக்கேன். கையில இருந்து இடுப்பு வரையுமே. இடுப்புக்கு கீழே தான் நம்ம வந்து ஃப்ரீ சைஸாக அப்படியே வந்து விட்டுறோம். இதுக்கு வாங்கின ரேட் டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் ஃப்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸு. டிசைனுக்கு அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே வந்து இதில் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷால் வந்தது அப்படின்னா ஷாலும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இல்லை ஒரு வேளை கிளாத் பத்தல அப்படின்னா ஷால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா வந்து விட்டுறது. அதுக்குன்னு தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா டிசைனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இதுதான் ஃபைனலாக இதோட அவுட்லுக்கு. வாங்குகிற ப்ரைஸும் இதுதான். இதுக்கு மேலே நம்ம போட்டுக்கிற லைனிங்க்கு மட்டும் நம்ம வந்து காஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இதோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கஸ்டமருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.